வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ஆஃப்டர் புரட்டாசி மாதத்தில் செய்ய போகிறோம். ஏற்கனவே நான் கேரளா ஸ்டைலில் அரைச்சி வறுத்து செய்கிற குழம்பு செஞ்சோம். இப்போ குக்கரில் எளிமையாக பேச்சுலர்ஸும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்யும் போதும் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு போடும்போது நீங்கள் கரெக்டாக இதே அளவில் செஞ்சீங்கன்னா சூப்பராக வருங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய், அது நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே. நல்லெண்ணெய்ன்றப்ப நாட்டுக்கோழிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 குழிக்கரண்டி, கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லா வதக்க முடியும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். பாருங்கள், 2 பே லீஃபு, ஒரு அன்னாச்சி பூ, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிறு பட்டை 2, அடுத்து அந்த அன்னாச்சி மொக்கு, ஒரு 6 லவங்கம், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வாசனை வர்ற வரையும் ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாருமே நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம், வெவ்வேறு ஸ்டைலில் அரைச்சி வைப்பாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. இது குக்கரில் வைக்கிறது ரொம்ப எளிமையான முறை, குயிக்காக முடிஞ்சிடும் வேலைக்கு போகிறவங்களுக்கு. அடுத்தது ஒரு 20-25 சிறு வெங்காயத்தை 1-2 அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். அடுத்து ஒரு பச்சை மிளகா உடைச்சி போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதை பொறுத்து தாங்க டேஸ்ட்டே வரும். எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ சாட்டே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும். அடுத்து கல் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கும். அப்போ தான் நல்லா வதங்கும். உங்களுக்கு வதங்குறப்ப தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. நல்லா எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழியை மஞ்சள் உப்புத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கோம் 3-4 டைமு. இப்போ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வதக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய குழம்பே ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். நிதானமாக நம்ம செய்கிறப்ப நம்மளோட குழம்போட அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டே இருங்க. எல்லாருமே நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம், ஆனால் ஒவ்வொருத்தர் வைக்கிறது ஒவ்வொரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு சிலர் சாதாரணமாக வைப்பாங்க, அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கைப்பக்குவம்னுவாங்க, அந்த அளவு கரெக்டாக போடுறப்ப அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மா செய்கிற மெத்தடுங்க. இது எங்கள் அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும், காரசாரமாக. நீங்களும் இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மறுபடியும் சொல்கிறது, இந்த வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குங்க. இப்போ நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸாக 2 சின்னதாக அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து நீங்கள் வதக்கி விடுங்க. அந்த தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் வரணும், நல்லா நல்லா நைஸாக போகணும் அந்த ஜூஸ் பிரிஞ்சு. அப்போ தான் நம்ம அடுத்து நாட்டுக்கோழி அந்த பீஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன், அடுத்து தனி மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். சக்தி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும், அந்த அளவுக்கு கிளறி விடுங்க. எல்லாமே ஒன்றா போட்டு செஞ்சிட்டா அந்த வாசனை அந்த டேஸ்ட் வர்றது இல்லைங்க. தனித்தனியாக அதுக்கான டைம் கொடுத்து வதக்கினா தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5-10 மினிட்ஸ் விடுங்க. அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருதான்னு பாருங்கள். அடி பிடிக்காத வண்ணம் அப்பப்போ நடுவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்றது தெரியுதா?
எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெட்டிஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை வந்து இப்போ தூவிக்கலாம். மீதி குழம்பு முடிஞ்சிட்ட அப்புறம் நாம் வந்து கார்னிஷிங்க்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் நல்லா கழுவி வச்சுருக்கிற அந்த 1 kg நான் செய்கிறேங்க. இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழியை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக ஆட் பண்ணாதீங்க, சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஒரு சிலருக்கு. மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்து ஏறும். அதையும் போட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா உங்களுக்கு வந்து கோட் ஆகட்டும் மசாலா. உடனே நம்ம வந்து தண்ணியை ஊற்ற வேணாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ சிம்மில் வச்சுருங்க, அடி பிடிக்காத மாதிரி. அப்புறம் நம்ம தண்ணி தேங்காய்லாம் ஊற்றிட்ட அப்புறம் வந்து நாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அதில் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலரி விடுங்க. எல்லா சைடும் மசாலா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நான் ஒரு பெரிய கிளாஸில் 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி ஊற்றிட்டு அடி பிடிக்காத வண்ணம் அதையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க தண்ணி ஊற்றிட்டு. நல்லா அது பாயில் ஆகும்போது நாம் ஒரு அரை மூடி தேங்காய், 1 தக்காளி பழம் நல்லா பழுத்தது, சிறிதளவு மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு, நல்ல மைய அரைச்சி அதையும் இந்த இதோடு நாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அந்த திக்னஸ் வரும், தண்ணியாக இல்லாமல். அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமா, இல்லை செமி கிரேவியாக வேணுமா, இல்லை ட்ரையாக வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் அந்த மாதிரி எது கூடனாலும் சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ரொம்ப மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் குழம்பு வச்சுக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 6-7 விசில் வரட்டும். ஏன்னா இது நாட்டுக்கோழி, நல்லா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், எலும்பு அதிகமாக இருக்கிறதுனால. சாதாரண ப்ராய்லர்னு நம்ம அப்படியே செஞ்சிடலாம். பாருங்கள், ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அடுத்து குழம்பு நல்லா வெந்திருக்கு, கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நான் சப்பாத்தியோட இதை மேட்ச் பண்ணி சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் இதே அளவில் செஞ்சு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாச்சும் உங்கள் டெசிஷன் நீங்கள் சஜஷன் சொல்கிறதுனால யூ கேன் டெல். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.